நான் சொல்ல போனா இந்தியா வந்து இன்னும் ஊழல்வாதியா இருக்கு. சொல்ல போனா இந்தியா வந்து இனி மேல மேல போக மாட்டேங்குது. காரணம் பார்த்தா பெரிய பெரிய முதலாளிகள் சரியான முறையில் டாக்ஸ் கட்ட மாட்டேங்கான். பல கோல்மால் பண்றான். ஆனா ஒரு பாமர மக்கள் ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட அவன் டாக்ஸ் கட்டி தான் வாங்குறான். ஆனா பெரிய முதலாளிகள் வந்து அவன் என்னதான் பெரிய முதலாளி இருந்தாலும் அவன் டாக்ஸ் கட்ட மாட்டேங்கான். பெரிய முதலாளிகள் அந்த அரசை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் டாக்ஸ் கட்ட மாட்டேங்கான். ஆனா அவனோட கடனை 25 லட்சம் கூட தூக்கி கொடுக்குறிய. ஆனா பாமர மக்கள் நாங்க என்ன பண்ண சொல்ல போனா வந்து அப்ப இதை பத்தி யாரும் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? எந்த ஒரு அரசுமே இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அரசியலுமே பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் பார்த்தா எல்லாம் திருட்டு பயிலா தான் இருக்கான். அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் அன்றாடங்கச்சி அவ்வளவு கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு ரத்தம் சிந்தி ஒரு வரி கட்டணும்னா அந்த வரியில 25 லட்சம் கோடி எங்க இருக்கு சொல்ல போனா வந்து. ஆனா 25 லட்சம் கோடி எங்க இருக்கு? அந்த 25 லட்சம் கோடி வந்து தூக்கி கொடுத்திருக்கேன்னு மனுஷன சொல்ல போனா வந்து அப்ப எவ்வளவு கேடு கெட்ட அரசு சொல்ல போனா வந்து. போனா மோடி அரசு என்னைக்குமே வந்து ஒரு மக்களுக்கான அரசு கிடையாது சொல்ல போனா வந்து. மோடி அரசு என்னைக்குமே வந்து ஒரு கார்பரேட்டுக்கான அரசு தான் சொல்ல போனா வந்து. அப்ப போனா இந்தியாவுல மக்கள் தரமா இருந்தா மட்டும்தான் ஒரு தரமான அரசியலை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா இந்தியாவுல மக்கள் தரம் அல்ல, அரசு தெளிவு இல்லாம இருக்காங்க. அரசு தெளிவு மக்கள் இருக்க வரைக்கும் இப்படி கேடு கட்ட பாஜக மாதிரி கேடு கட்டவங்க நம்ம இந்தியா வாழ்வாங்க. தொடர்ந்து இருந்துங்கள் உங்கள் சங்கே தமிழன். நன்றி, வணக்கம்.